அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான தூய நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கும் செழிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை உங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கவும், ஆவியானவர் உங்களை புதுபலனோடு நடத்தவும், உங்களுடைய இதயத்தின் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய காயங்களின் ரட்சிப்பினால அது ஆசீர்வாதமாக அற்புதமாகவும் மாறவும் தேவன் செய்வாராக. சங்கீதம் 3ஆம் சங்கீதத்தில் 8வது வசனத்தை பாருங்கள். ஆவியான தேவன் தாவீதை கொண்டு இத்தனை விசேஷமான செய்தியை நமக்கு அவர் சொல்லுகிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், சர்வலோகத்தை உண்டாக்கி ஆளுகை செய்கிற தேவன். ஆகவேதானே பாவத்தினால், அக்கிரமத்தால், இதோ துன்மார்க்கத்தால், கேடுகளால், சாத்தானுடைய அடிமைதனத்தினால் மனிதகுலமே ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் நித்திய ஜீவனையும் வெற்றியும் இழந்தவர்களாக மாறிப்போனார்கள். ஆனால் இரக்கமுள்ள தேவன் பரலோகத்திலிருந்து மனித உடல் எடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக வந்து நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை ஆண்டவராக இயேசுவே சிலுவையில செய்து முடித்தார். மனித குலம் உருவானது முதல் அந்த மனித குலம் முடியும் காலம் வரைக்கும் உலகில் தோன்றும் எல்லா மனுஷருடைய பாவ அக்கிரமை சாபங்கள் துக்கங்கள் சாவையும் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு இன்றைக்கும் அவர் ரட்சிப்பை இலவசமாக, கிருபையாக, தயவாக அவர் கொடுக்கிறார். மனித வாழ்வில் ரட்சிப்பு என்பது மிக மிக அவசியம். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவராக இயேசுவை இரட்சகராக, மீட்பராக ஏற்றுக்கொள்ளும் எந்த ஜாதியானுக்கும், எப்பேற்பட்ட பாவிக்கும் தேவன் இன்றைக்கும் கிருபையாக, இலவசமாக, நித்திய ஆசீர்வாதமாக கொடுக்கிற ஒன்று ரட்சிப்பு தான். ஆகவே கிறிஸ்து இயேசு ரட்சிக்கிற ஒவ்வொருவரையும் அவர்களை ஆசீர்வதித்து தலைமுறை தலைமுறையாக அந்த ஆசீர்வாதத்தில் அவர்கள் நடக்கும்படி தேவன் செய்கிறார். ஆமென். அன்பானவர்களே, இதைதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் வெறுமனமே ஆசீர்வாதத்தை மாத்திரம் விரும்புகிறவர்களாக இருக்கக்கூடாது. முதலாவதாக ஆண்டவராக இயேசுவால் ரட்சிப்பை விரும்புகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் உங்களுக்கு அந்த நித்திய ஆசீர்வாதத்தினால உங்களை நிரப்புவார். உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வரும். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்ல சுகமாய் வரும், அடையாளமாய் வரும், அற்புதமாய் வரும், ஜெயமாக வரும். அடைக்கப்பட்ட கதவுகள்லாம் திறக்கும். நீங்கள் எந்த அலுவலகத்தில் வேலை செய்தாலும் அங்கே ஆசீர்வாதத்தின் அடையாளங்களை தேவன் உங்களுக்காக தருவார். நீங்கள் எந்த தொழில் செய்தாலும், எப்பேற்பட்ட காரியத்தில் ஈடுபட்டாலும் நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதத்தை இன்றைய வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் உலகமெங்கும் தன் ஜனத்தாருக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதில் அதிக வாஞ்சியாக இருக்க வேண்டும். எந்த ஒரு ஜாதியானுக்கும், எப்பேற்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இயேசுவை பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் பாவத்தை விட்டு விலகி கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் அந்த உபதேசங்களை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். என்றால் அந்த ரட்சிப்பு தான் மென்மையான ஆசீர்வாதத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அனுதினமும் கொண்டு வரும். ஆசீர்வாதத்துக்கென்று நாம் அலைய வேண்டியதில்லை. ரட்சித்த ஆண்டவரை நாம் அனுதினமும் தேடினாலே போதும். அந்த ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வந்து உங்கள் முகங்களை அது பிரகாசிக்க வைக்கும். ஜெபிப்போமா? அர்ப்பணிப்போம். அன்புள்ள நேசரே, உலகில் ஒவ்வொருவரையும் நீர் முதலாவது ரட்சிக்கிறவர். பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, சுய இச்சையிலிருந்து விடுதலை, பிசாசு பிடியிலிருந்து விடுதலை, ஆணாசை, பெண்ணாசை, மாய்மால் ஆசை, ரகசிய பாவத்திலிருந்து விடுதலை.
அந்த ரட்சிப்பினால் இது கிடைக்கிறது. இப்படி விடுதலை அடைந்த ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்கள் தேடுகிற, விரும்புகிற, நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்து நீர் மகிமைப்படுகிற தேவனாய் இருக்கிறீர். இன்றைக்கும் என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகளின் வாழ்க்கையில ரட்சிப்பும் ஆசீர்வாதமும் அவர்கள் வாழ்க்கையில இறங்கட்டும். உமது நாமம் மகிமடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.